மகரந்த மலர்கள் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிஞர் சே. ஜெயக்குமார். ஏற்காடு பண்பலை வானொலி நிலையம் தனி வானொலி நிலையமாக மாறுமா? வானொலி நேயர்களின் எதிர்பார்ப்பு. இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். எல்லாம் நலமா இருக்கீங்களா? ஏற்காட்டில் 103.7 என்ற அதிர்வெண்ணில் வானொலி நிலையம் செயல்பட்டு வந்தது. இது கோடை பண்பலை 100.5 நிகழ்ச்சிகளை அஞ்சல் செய்து வந்தது. இதன் மூலம் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட மாவட்ட நேயர்கள் இந்த ஒளிபரப்பை பெற்று வந்தனர். ஆரம்பத்தில் 103.7 ஏற்காடு அஞ்சல் நிலையம் 100 வாட்ஸ் திறனில் ஒளிபரப்பி வந்தது. இந்த ஒளிபரப்பு தெளிவில்லாமல் இருந்ததால் வானொலி நேயர்கள் இதன் ஒளிபரப்பு திறனை அதிகப்படுத்த கோரியிருந்தனர். அதன் அடிப்படையில் மார்ச் 1, 2026 முதல் 5 கிலோவாட் திறனில் ஏற்காடு பண்பலை வானொலி நிலையம் 103.7 ஓங்கி ஒலித்தது. இந்த ஒலிபரப்பு இப்போது 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களை சென்றடைகிறது. கேரள மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளையும் இந்த ஒலிபரப்பு சென்று சேர்கிறது. ஆந்திரா மாநிலத்தினுடைய சில பகுதிகளையும் இந்த ஒளிபரப்பு சென்று சேர்கிறது. ஏற்காடு பண்பலை 103.7 3 மாநில நேயர்களை சென்றடைகிறது என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். சென்னைக்கே இந்த ஒளிபரப்பு, ஏற்காட்டிலிருந்து அந்த ஒளிபரப்பு கிடைக்கிறது என்று அங்கிருந்து நேயர்கள் பதிவிட்டு வருகிறார்கள். அதேபோல் டெல்டா மாவட்டங்கள், கும்பகோணம், தஞ்சாவூர் மற்றும் மதுரை உள்ளிட்ட பகுதிகளெல்லாம் தாண்டி இந்த ஒளிபரப்பு செல்கிறது. மார்ச் 1 முதல் ஏற்காடு 103.7 தருமபுரி வானொலி நிலைய நிகழ்ச்சிகளை அஞ்சல் செய்து வருகிறது. இரவு 11 மணிக்கு மேல் இது விவித் பாரதி தமிழ் நிகழ்ச்சிகளை இரவு முழுதும் இடைவிடாமல் இன்னிசை மழை பொழிந்து வருகிறது. இதை பற்றி நாம் நிகழ்ச்சி வெளியிட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்போது நேயர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், 103.7 ஏற்காடு பண்பலை வானொலி நிலையம் தனி வானொலி நிலையமாக ஒளிபரப்ப வேண்டும். இது தருமபுரி நிகழ்ச்சிகளை அஞ்சல் செய்கிறது. வரும் காலத்தில் இது தனித்த ஒரு வானொலி நிலையமாக உருப்பெற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எப்படி என்றால், சேலம் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம் உள்ளிட்ட மாவட்ட செய்திகள் இடம்பெற வேண்டும். அரசினுடைய அறிவிப்புகள் இடம்பெற வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய அறிவிப்புகள் இடம்பெற வேண்டும். அமைச்சர் பெருமக்கள் குறித்த செய்திகள் இடம்பெற வேண்டும். நலத்திட்ட உதவிகள், அன்றாட நிகழ்ச்சிகள் எல்லாம் இடம்பெற வேண்டும். பொருளாதார செய்திகள், அதாவது காய்கறிகள் விலை, தங்கம் விலை உள்ளிட்ட வர்த்தக செய்திகளும் முக்கியமான செய்திகளும் இடம்பெற வேண்டும். அப்படி என்றால் ஏற்காட்டை மையமாக கொண்டு தனியாக ஒரு வானொலி ஒலிபரப்பு 103.7 அலைவரிசையில் இடம்பெற்றால்தான் இந்த மாவட்ட மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். எங்கேயோ இந்த மாவட்டங்களை பற்றிய செய்திகள் ஏதும் இடம்பெறுவதில்லை. தருமபுரி உள்ளிட்ட செய்திகளே இடம்பெறுகின்றன. சேலம் மாவட்ட செய்திகள் கூட இவர்கள் அறிவிப்பதில்லை. சேலம் மாவட்டத்தில் ஏற்காடு ஒரு சுற்றுலாத்தலம், கோடை வாழ்டம். அங்கே வாரத்திற்கு 2 நாள் விடுமுறை தினங்களில் அவர்கள் நிகழ்ச்சிகளை வந்து செய்யலாம். அது போன்று கூட நிகழ்ச்சிகள் எதுவும் செய்வதில்லை. ஏற்காடு பண்பலை நிலையம் இத்தகைய காரணங்களை முன்கூட்டி தனி ஒலிபரப்பாக வேண்டும் என்று வானொலி நேயர்கள், குறிப்பாக பண்பலை வானொலி நேயர்கள் கோரிக்கை வைத்த வண்ணம் இருக்கின்றார்கள். 20 மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களை சென்றடையும் இந்த ஒலிபரப்பு ஒரு வெற்றிகரமான ஒலிபரப்பாக இருக்கிறது. தற்போது தருமபுரி பண்பலை 102.5 நிகழ்ச்சிகளை இது அஞ்சல் செய்து வருகிறது பகலில். அப்படி இருக்கும் பொழுது தனித்த ஒரு ஒலிபரப்பாக இருந்தால் வானொலி நேயர்கள் மிகுந்த பயனடைவார்கள் என்பது கோரிக்கையாக இருக்கிறது. அந்த வகையில் அரசு இதை பரிசீலிக்குமா? புதிய வானொலி நிலையங்கள் அமைக்கப்படுமா என்பது தெரியவில்லை. தற்போது 5 கிலோவாட் தரம் உயர்த்தி இருக்கிறார்கள். புதிய வானொலி ஒலிபரப்பு கோபுரம், கட்டிடங்கள் உள்ளிட்டவை நிறைவேற்றப்பட்டால் இது சாத்தியம். சேலம் போன்ற மிக முக்கியமான நகரங்களுக்கு ஒரு பண்பலை அரசு பண்பலை வானொலி இருப்பது அவசியம். சேலத்தில் ஏற்கனவே 2 தனியார் பண்பலை வானொலிகள் 24 மணி நேரமும் ஒலிபரப்பி வருகின்றன. அதோடு 3வது ஒலிபரப்பாக இந்த ஒலிபரப்பு உள்ளது. சமுதாய வானொலியாக சோனா சமுதாய வானொலி ஏற்காட்டிலிருந்து ஒலிபரப்பப்பட்டு வருகிறது. மேலும்
பெரியார் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு சமுதாய வானொலி செயல்பட வேண்டும் என்று வானொலி நேயர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இந்த கோரிக்கைகளெல்லாம் படிப்படியாக நிறைவேறும் போது வானொலி நேயர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார்கள். அரசினுடைய நலத்திட்டங்கள், அரசு செய்திகள், மத்திய அரசினுடைய செய்திகள், மாநில அரசின் செய்திகளை அந்தந்த மாவட்ட நேயர்களும் கேட்க இயலும். ஏற்காடு பண்பலை தனி ஒலிபரப்பாக இருக்கும் பொழுது திருப்பூர் மாவட்ட செய்திகளையும் அது ஒளிபரப்பும். சேலம் மாவட்ட செய்திகளையும் அதை கேட்கலாம். ஈரோடு மாவட்ட செய்திகளையும் கேட்கலாம். கோயம்புத்தூர் முழுக்க இந்த ஒளிபரப்பு சென்று சேர்கிறது. தனித்த ஒளிபரப்பு என்போது நிறைய வானொலி அறிவிப்பாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆக இந்த கோரிக்கையை மத்திய அரசினுடைய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் கருத்தில் கொள்ளுமா என்று தெரியவில்லை. ஆனால் கருத்தில் கொண்டு அதை நிறைவேற்றினால் மிகச்சிறப்பாக இருக்கும். இப்போது ஒலிக்கிற அந்த 103.7 மிகவும் சக்தி வாய்ந்த ஒலிபரப்பாக எல்லா மனங்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா இல்லங்களிலும் ஒலிக்கக்கூடிய ஒரு ஒலிபரப்பாக இருக்கும். இப்போதே இது வெற்றிகரமான ஒலிபரப்பாக உள்ளது. தருமபுரி பண்பலை வானொலி இந்த அஞ்சல் ஒலிபரப்போடு இணைந்து விளம்பரங்களில் சாதனை படைத்து வருகிறது. நிகழ்ச்சிகளும் இன்னும் மெருகூட்ட வேண்டும். 30 ஆர்ஜேக்கள் தருமபுரி பண்பலை வானொலி இருக்கிறார்களாம். ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர், நிகழ்ச்சி அதிகாரி இருக்கிறார். மற்றபடி தருமபுரி பண்பலை வானொலி நிலையத்தில் உதவி இயக்குனரோ இல்லை. அந்த பணியிடங்கள் காலியாக உள்ளன. அந்த பணியிடங்களே நிரப்பப்படவில்லை. தருமபுரி பண்பலை 102.5 வானொலியினுடைய இயக்குனர் பணியிடமோ அல்லது உதவி இயக்குனர் பணியிடமோ இல்லை, காலியாக உள்ளது. நிகழ்ச்சி அதிகாரி, புரோகிராம் எக்ஸிக்யூட்டிவ் ஒருவர் மட்டும் பணியில் இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த ஒலிபரப்பு கிட்டத்தட்ட 20-25 மாவட்டங்களை சென்று என்கிற போது கூடுதலாக அலுவலர்களை நியமித்து, பொறியியல் துறையிலும் ஆட்கள் இல்லை என்று சொல்கிறார்கள். கூடுதலாக இன்ஜினியர்ஸும் ஆட்களை நியமித்து இதன் தரத்தை உயர்த்த வேண்டும் என்பது வானொலி நேயர்களினுடைய பெரும் எதிர்பார்ப்பாகவும் வேண்டுகோளாகவும் கோரிக்கையாகவும் இருக்கிறது. தருமபுரி பண்பலை 103.7 தனி வானொலியாக ஏற்றம் பெறுமா? அது ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் ஐயா டாக்டர் எல் முருகன், ஐயா திரு அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் நிலைய அதிகாரிகள் ஆகியோர்களுடைய ஒருமித்த உத்தரவில் அது நிகழும் என்ற நம்பிக்கை வானொலி நேயர்கள் நமக்கு இருக்கிறது. நல்லது. விரைவில் வேறொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் கவிஞர் சி. ஜெயக்குமார்.